உரையும் செம்மை உரைத்தது நின் சொல். நீல விசும்பினிடை உரையும் செம்மை உரைத்தது நின் சொல். கண்ணம்மாவின் காதலை மானிடன் நெஞ்சில் தீயாய் ஏற்றியதும் நின் சொல். பேதையோ பிள்ளையோ அச்சமின்றி நடைபோட அடிமை எண்ணம் கரைந்தோட நெஞ்சில் அக்னி விதை விதைத்தது நின் சொல். பெண்ணியம் பேசியதும் நீயே, சொல்லில் அகல செயலில் சீர்திருத்தம் செய்ததும் நீயே. மொழியில் நான் கொண்ட காதலும் நீயே, நத்தை மண்ணில் புதையொண்டது போல நம்முள் அமர்ந்து வாழ்வதும் நீயே. மகாராஜாவோ யமதர்மராஜாவோ உன் தலை வணங்கியது இல்லை. நிமிர்ந்த நடையில் பராசக்தி அவளுக்கே தனி உரிமை தந்ததும் நீயே. காற்றில் கரைந்த பொழுது முறையாய் வழியனுப்ப தவறியது என்ன பிழையோ. காற்றில் நீ கரைந்த பொழுது முறையாய் வழியனுப்ப தவறியது என்ன பிழையோ. அன்று கலைந்து போனது தமிழுக்கும் தேசத்துக்கும். சிறப்பான கவிதை தந்தார். நிச்சயம் அவர் பாரதியை போன்ற கவிதைகளை படைப்பார் என்று வாழ்த்தி அடுத்த கவிஞரை அழைக்கிறேன். அடுத்த கவி பாடி வருபவர் கவிமாமணி சோ பத்மநாபன் ஐயா அவர்கள். அற்புதமான திருக்குறள் தொண்டர். திருக்குறளில் இசையாக பாடி கேசட்டுக்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறார். திருக்குறளுக்காகவே தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்தி கவிதை பாட அழைக்கிறேன். கவி இழந்த தலைவர் கவிமாமணி லிங்கலாஸ் அவர்களுக்கும், ஞாலம் இலக்கிய இயக்கத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற கவிஞர் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நெடுதுயில் நீக்க பாடிய நிலா, சொந்த நாடு நலம் காண நவீன்ற நிலா, காடுமலை காக்க சொன்ன நிலா, பாரதி விடுநலம் பேண பேசிய நிலா, நிதி நெறியோங்க ஓதிய குயில், ஊரில் சாதி வெறி நீங்க கூவிய குயில், காதலரம்பாடி கழித்த குயில், பாரதி பேதமின்றி வாழ சொன்ன குயில், விடுதலை கிடைக்க பாடிய குயில் காப்பாடிய மயில், விடுதலை கிடைக்க ஆடிய மயில், நாட்டில் நடுநிலை விடியலை தேடிய மயில், கடும் துயர் தாங்கிய நாட்டிய மயில், கடும் துயர் தாங்கிய நாட்டிய மயில், பாரதி கெடுமதியாளர் கரி ஊட்டிய மதி, பாரதி கெடுமதியாளர் கரிவு ஊட்டிய மயில், பெண்ணுரிமை காக்கமும் வந்த கவிஞன், பெண்ணுரிமை காக்கமும் வந்த கவிஞன் என்றும் தன்னலமே இன்றி கவி தந்த கவிஞன், கண்ணொளியே விடுதலை என்ற கவிஞன், பாரதி பொன்னாடு என்ற நுயிர் என்ற கவிஞன், கண்ணொளியே விடுதலை என்ற கவிஞன், பாரதி பொன்னாடு என்ற நுயிர் என்ற கவிஞன், உயிரினம் அனைத்திற்கும் இறங்கும் புலவன், நல்ல உணர்வோடு பாட்டெழுதி தந்த புலவன், பயிலுக பன்மொழி என்ற புலவன், பசித்த வயிற்றுக்கு உணவளிக்க சொன்ன புலவன், நீடு துயில் நீக்க பாடிய நிலா, சொந்த நாடு நலம் காண நவீன்ற நிலா, காடுமலை காக்க சொன்ன நிலா, பாரதி விடுநலம் பேண பேசிய நிலா, பாண்டிடு துயில் நீக்க பாடிய நிலா. நன்றி. அருமையான இசையில் பாரதியை புகழ்ந்து பாடிய கவிஞருக்கு நன்றி. இப்பொழுது நமக்கு கவியரங்கத்தை சற்று நிறுத்தி அருமையான ஒரு கதையை சொல்ல வருகிறார் கவிஞர் முகில்சன் அவர்கள்.
சுருக்கமாக நேரத்தில் இந்த கவிதையை அவர் சொல்வார், நாமளும் ரசிப்போம். கதையை சொல்வார். எல்லோருக்கும் வணக்கம். நான் வாசிக்க போகும் சிறுகதையினுடைய தலைப்பு உன்னுடைய கனவு என்ன. உன்னுடைய கனவு என்ன. ரஸ்கின் பாண்ட் எழுதிய வாட்ஸ் யுவர் ட்ரீம். ரஸ்கின் பாண்ட் எழுதிய வாட்ஸ் யுவர் ட்ரீம் என்ற ஆங்கில சிறுகதையை உன்னுடைய கனவு என்ன என்று தமிழாக்கம் செய்து வாசிப்பவர் உங்கள் முகில்சன். கதையை படிக்க ஆரம்பிக்கின்றேன். நீண்ட வெண்மையான தாடியும் கூர்மையான கண்களும் கொண்ட இரண்டாக வளைந்திருந்த ஒரு முதிய பிச்சைக்காரன் தெருவில் தோட்டச்சுவரின் அந்த பக்கம் நின்று கொண்டு தோட்டத்தின் உள்ளே ஒரு லிச்சி மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த என்னை பார்த்தார். லிச்சி மரம். உன்னுடைய கனவு என்ன என்று என்னிடம் கேட்டார். கிழிந்த ஆடை அணிந்திருந்த தெருவில் சென்ற ஒரு முதியவரிடமிருந்து வந்த ஓர் அதிர்ச்சியும் அச்சமும் கலந்த வியப்பூட்டிய கேள்வி அது. அதில் மிகவும் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த கேள்வி ஆங்கிலத்தில் கேட்கப்பட்டது. அந்த நாட்களில் ஆங்கிலம் பேசும் பிச்சைக்காரர்கள் அபூர்வம். உன்னுடைய கனவு என்ன? அவர் திரும்பவும் கேட்டார். எனக்கு நினைவில்லை. கழிந்த இரவு நான் கனவு எதுவும் காணவில்லையே என்றேன் நான். அந்த கனவை பற்றி நான் கேட்கவில்லை. உனக்கும் நான் அந்த கனவை பற்றி கேட்கவில்லை என்பது தெரியும். நீ கனவு காண்கிறவன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது லிச்சி பழங்களுக்கான பருவகாலம் இல்லை. ஆனால் மாலை நேரம் முழுவதும் நீ லிச்சி மரத்தில் அமர்ந்து கனவு கண்டு கொண்டிருக்கிறாய். எனக்கு இங்கே இருந்து கொண்டிருப்பது விருப்பமான செயல் என்றேன் நான் கனவு காண்கின்றவன் என்பதை ஒப்புக்கொள்வதற்கு நான் மறுத்தேன். என் போன்ற மற்ற பையன்கள் கனவு காணவில்லை. அவர்கள் கைகளில் கவன்கள் வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இளைஞனே, ஒரு கனவு உனக்கு வாழ்க்கையில் மிகவும் தேவையானது. இளைஞனே, ஒரு கனவு உனக்கு வாழ்க்கையில் மிகவும் தேவையானது. வாழ்க்கையில் எதைவிடவும் அதிகமாக நீ விரும்புகின்ற ஒன்று இருக்கின்றது அல்லவா? வாழ்க்கையில் எதைவிடவும் அதிகமாக நீ விரும்புகின்ற ஒன்று இருக்கின்றது அல்லவா? இருக்கிறது. எனக்கென்று ஒரு தனி அறை எனக்கு தேவைப்படுகிறது என்று உடனே நான் பதில் சொன்னேன். உனக்கென்று ஓர் அறை, உனக்கென்று ஓர் மரம். இது ஒரு பரவலான பிரச்சனை. நம் நாடு மாதிரி மக்கள் தொகை மிகுந்த நாட்டில் நிறைய பேருக்கு தனி அறைகள் இல்லை. ஒரு சிறிய அறை போதும். இப்போது எப்படிப்பட்ட அறையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அது ஒரு பெரிய அறை. ஆனால் அந்த அறையை நான் என் சகோதரிகளோடும் மற்றும் என் அத்தை எங்கள் வீட்டிற்கு வரும்போது அவர்களுடனும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனக்கு புரிகிறது. உனக்கு உண்மையிலேயே தேவைப்படுவது சுதந்திரம். உனக்கென்று ஒரு மரம், உனக்கென்று ஓர் அறை, சூரியனுக்கு கீழே உனக்கென்று ஓர் சிறிய இடம். ஆமாம், அந்த சுதந்திரம் மட்டுமே. அந்த சுதந்திரம் மட்டும்தானா? அதுதான் எல்லாமுமே. அந்த சுதந்திரம் உனக்கு கிடைத்ததும் நீ உன்னுடைய கனவை அடைந்து விடுவாய். எனக்கு சொல்லுங்கள், அந்த சுதந்திரத்தை எப்படி அடைவது? என் நண்பா, அது ஒன்றும் மாயதந்திர சூத்திரம் இல்லை. நான் ஒரு ஞானியாக இருந்திருந்தால் என் நேரத்தை இங்கே உன்னோடு வீணடித்துக் கொண்டிருப்பேனா? நீ உன் கனவை நிறைவேற்றுவதற்காக உழைக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் அதை நோக்கியே போய்கொண்டிருக்க வேண்டும். அதை அடைய செல்லும் வழியில் குறுக்காக இடைஞ்சலாக வருகின்ற எல்லாவற்றையும் தவிர்த்து விட வேண்டும். அப்புறம் மிக அதிகமாக அதிவிரைவாக எதையும் நீ எதிர்பார்க்கவில்லை என்றால் மிக அதிகமாக அதிவிரைவாக எதையும் நீ எதிர்பார்க்கவில்லை என்றால் உன் சுதந்திரத்தை நீ அடைவாய். உனக்கென்று ஓர் சொந்த அறையை கண்டுபிடிப்பாய். அதன் பிறகுதான் கடினமான நேரம் வரும்.
அதன் பிறகுதான் கடினமான நேரம் வருமா? ஆமாம், நீ யாரையாவது அந்த சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ள அனுமதித்தால் உன் சுதந்திரத்தை இழந்து விடுவாய். அல்லது நீ பேராசைக்காரனாகவோ விழிப்புணர்வு அற்றவனாகவோ எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தால் திடீரென்று அந்த கனவு போய்விடும், மறைந்துவிடும். இந்த தத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கேட்டேன். எப்படி என்றால், எனக்கு என் கனவு இருந்தது, அதை நான் இழந்தேன். எனக்கு என் கனவு இருந்தது, அதை நான் இழந்தேன். உங்கள் கனவு முழுவதையும் இழந்து விட்டீர்களா? ஆமாம் நண்பா, என்னை நன்றாக பார். நான் ஒரு அரசன் மாதிரி தெரிகின்றேனா அல்லது ஒரு துறவி மாதிரி தெரிகின்றேனா? நான் விரும்பியவை எல்லாம் எனக்கு இருந்தன, ஆனால் நான் மேலும் மேலும் வேண்டும் என்று விரும்பினேன். நீ உனக்கென்று ஒரு அறையை பெற்றதும் நீ ஒரு வீடு வேண்டும் என்று விரும்புவாய். உனக்கொண்டு ஒரு வீடு கிடைத்ததும் நீ உனக்கொண்டு ஒரு நிலப்பரப்பு வேண்டும் என்று விரும்புவாய். அது கிடைத்ததும் ஒரு நாடு வேண்டும் என்று விரும்புவாய். அதன் பிறகு எல்லாவற்றையும் தொடர்ந்து வைத்திருப்பது மிகவும் கடினமாகிவிடும். ஒவ்வொன்றாக இழக்க ஆரம்பித்து விடுவாய். முடிவில் எல்லாவற்றையும் இழந்த பிறகு உனக்கு சொந்தமாக ஒரு அறை கூட இருக்காது. உங்களுக்கு ஒரு முடியரசு நாடு இருந்ததா? உங்களுக்கு ஒரு முடியரசு நாடு இருந்ததா? ஆம், முடியரசு நாடு மாதிரி ஒன்று எனக்கு இருந்தது. இளைஞனே, நீ உன் கனவை பின்தொடர்ந்து செல். ஆனால் இளைஞனே, நீ உன் கனவை பின்தொடர்ந்து செல். ஆனால் மற்றவர்களுடைய கனவுகளை உன்னுடையவர்களாக ஆக்கிக் கொள்ளாதே. எவருடைய வழியிலும் குறுக்கே நிற்காதே. வேறொரு மனிதனிடமிருந்து அவனுடைய அறையையோ அவனுடைய நம்பிக்கையோ அவனுடைய பாடலையோ திருடி வந்து எடுத்து நீ உன்னுடையதாக்கிக் கொள்ளாதே என்று கூறிய அவர் கீழ்வரும் பாடலை நான் இதுவரை வேறு எங்கேயும் அந்த பாடலை கேட்கவில்லை. எனவே அது அவருடைய சொந்த பாடலாகத்தான் இருக்க வேண்டும். அதை மெதுவாக ஆனால் கம்பீரமாக பாடிக்கொண்டு அவருடைய பாதங்களை தரையில் உரசிக்கொண்டே சென்றார். என் நண்பனே, நீ அறிவாளியாக சக்திமானாக நீடு வாழ்ந்திடுவாய். என் நண்பனே, நீ அறிவாளியாக சக்திமானாக நீடு வாழ்ந்திடுவாய். ஆனால் எந்த மனிதனுடைய பாடலையும் உன் பாடலாக்கிக் கொள்ளாதே. எந்த மனிதனுடைய பாடலையும் உன் பாடலாக்கிக் கொள்ளாதே. அவருடைய மதிநுட்பத்தை நினைத்து பார்த்து கொண்டும் இவ்வளவு புத்திசாலி, இவ்வளவு புத்தி கூர்மையான மனிதன் ஏன் இவ்வளவு ஏழையாக இருக்கிறார் என்றும் நினைத்து ஆச்சரியப்பட்டேன். லிச்சி மரத்திலேயே நான் அமர்ந்திருந்தேன். ஒருவேளை அவர் ஏழையான பின்பு புத்திசாலியாக இருப்பாரோ? எப்படியோ அவர் சுதந்திரமாக இருந்தார். நானும் சுதந்திரமாகத்தான் இருந்தேன். நான் வீட்டிற்கு சென்று எனக்கென்று ஒரு தனிமை நிறைந்த இடம் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டேன். சுதந்திரம் என்றால் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். சுதந்திரம் என்பது நீ வலியுறுத்தி பிடிவாதத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டிய சுதந்திரம் என்பது நீ வலியுறுத்தி பிடிவாதத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டிய உன்னுடனேயே தங்க வைத்துக் கொள்ள வேண்டிய அற்புதமான ஒன்றாகும். உன்னுடனேயே தங்க வைத்துக் கொள்ள வேண்டிய அற்புதமான ஒன்றாகும். நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு நன்றி. மிகச்சிறந்த கதையை வழங்கியிருக்கிறார். இப்பொழுது சிறப்புரை நிகழ்த்துவதற்கு வந்திருக்கின்ற ஐயா நகைச்சுவை நாவேந்தர் ஐயா குடியாத்தம் குமணன் அவர்கள் அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். தொல்காப்பியம் என்ற ஒரு மாபெரும் காப்பியத்தில் நுழைவாயில் என்ற தலைப்பிலே அவர் உரையாற்ற இருக்கிறார். அவர் செங்கல்பட்டிலே இருந்து வருகின்ற காரணத்தினால்தான் அவருக்கு சற்று தாமதமாகிவிட்டது. இல்லாவிட்டால் அவருடைய மீசை எவ்வளவு அகலமானதோ அதை போல அவருடைய அறிவும் அகலமானது. அப்படிப்பட்டவர் தாமதமாக வந்தாலும் அருமையான ஒரு உரையை தர வந்திருக்கிறார் என்று கூறி அவரை அன்போடு வரவேற்று அடுத்த நிகழ்ச்சியை தொடருமாறு ஐயா லிங்கராஜ் அவர்களை
கவியரங்கம் தொடர்கிறது. கவிஞர் முனைவர் மா செந்தில்குமார் அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். ஞானத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த மனிதர், கவிதை அளிப்பதிலும் பாரதிக்கு சளைத்தவரல்ல என்று அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். போற்றுதற்குரிய ஞான தலைவர், இன்றைய கருத்தரங்க தலைவர், கவியரங்க தலைவர் ஆகியோர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களுக்கு பணிவான வணக்கம். எட்டயபுரம் ஈன்றெடுத்த அக்கினி குஞ்சு, அவன் எட்டும் அறிவினில் எவர்க்கும் இணையிலா ஞான கொழும்பு, பண்டு தொட்டு படைவகை கொண்டு திகழ்ந்த தண்டமிழ் நாட்டார் நலிவுற்று இருந்த வேலை நீடுதுயில் நீக்க பாட்டொலி வீசிய புதிய நிலா, ஏடு கொள்ளாத புரட்சி கவிகள் தந்தவன் கவி பாரதி. தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வைத்தான். தொட்ட துறைகள் தோறும் அவன் கவிகள் பட்டு துலங்கியது. நாட்டு விடுதலை மட்டுமே அவன் பாட்டு கட்டி கொண்டதில்லை. கெட்டு பரிதவித்து போன பாமரர்களுக்காகவும் விடுதலை மெட்டு அமைத்துட்டான். அவர்கள் கட்டுத்தலையினையும் அவிழ்த்துட்டான். நான்காம் ஜாதியாய் ஐந்தாம் ஜாதியாய் முடக்கப்பட்டோருக்காகவும் ஓங்கி முழக்கமிட்டான். ஒடுக்கப்பட்டோருக்கும் வேண்டும் விடுதலை, அது நாட்டுக்கு நல்லதென்றான். மானுட பரப்பில் பாதியாய் விளங்கும் மாதரார் தமக்கும் விடுதலை வேண்டும் என்றான். மாநிலம் பயனுற வாழ்ந்திடச் செய்யும் வல்லமை தாய் என்று தேவியிடம் வேண்டிக் கொண்டான். காக்கை குருவிகளும் உட்புறத்தே அமைந்த பற்பல உயிரினங்களும் தம் உறவென்று மிக மகிழ்ந்து கூறிக்கொண்டான். மண்டும் மடங்கள் அண்டா நெருப்பாக இருந்தவன்தான் சுத்த அறிவே தெய்வம் என்று புதிய வேதம் எழுதி வைத்தார். இம்மண்ணில் பதராய் மண்டிய மூட செடி கொடியை அடியோடு வேறறுத்தான். பாரதி அவன் வறண்ட மண்ணில் வரமாய் தோன்றிய புதிய நீரூற்று. காரிருள் கப்பி கிடந்த மண்டைகளை துலக்கிய புரட்சி பெருங்காற்று. அவன் ஆண்டவன் பெயரில் நடந்த அட்டூழியங்களுக்கெல்லாம் வைத்தான் பெரு ஆப்பு. மடமையில் திரண்ட பிற்போக்கு உருண்டையை உடைத்து போட்டது அவன் பாடிய யாப்பு. அவன் பாட்டு உலக்கை இடித்த இடியில் நம்மை முடக்கிய நெடுந்துயில் நீங்கியது. அவன் பாட்டு ஒவ்வொன்றும் வெடிகுண்டாகின, தடை பாறை நொறுங்கியது. நாம் செய்த தவத்தின் பயன்தான் பாரதி ஒரு பாட்டுக்காரனாய் இந்நாட்டுக்கு வந்து அமைந்தது. நெடிய துயிலினை நீக்கிய நிலாவாம் பாரதி புலவனின் வார்த்தைகள் யாவும் கைவிளக்காகும் நம் வாழ்க்கை பயணத்துக்கு. அவன் காட்டிய பாதையில் பயணிக்க வேண்டும் நாடு உயர்வதற்கு. நன்றி, வணக்கம். அருமையான பாரதி புகழ் பாடிய கவிதை தந்த செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது கவிப்பாட வருபவர் கவிஞர் செல்லையா அவர்கள். அற்புதமான கட்டளை கலித்துறையிலே கவிதைகளை பாடக்கூடியவர். 3000க்கும் மேலாக கட்டளை கலித்துறை பாடல்களை இயற்றி வைத்திருக்கிறார். கூடிய விரைவில் புத்தகமாக நமக்கு தருவார் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் ஒரு முருக வாழ்த்து. நாவிலே ஓர் நாளும் நல்லதொரு சொல்லுண்டோ, நல்லாரை கண்டிருந்தும் தான் வணங்கா நெஞ்சமே,
பூவினிலே தேனிருந்தும் புலனறியா வந்தே போல் புவி இதனை சுற்றியினே ஏன் அலைந்தாய் நெஞ்சமே. காவினிலே தவசிகளை கண்ணுற்றும் தான் வணங்க கற்றறிவை பெற்றிருந்தும் பெற்றிலேயே நெஞ்சமே. சாவதனை கண்டறிந்தும் சகமிதனை நிலையென்றே சார்ந்திருந்தே வாழ்ந்திருந்து காத்திருந்த நெஞ்சமே. ஆதியுடன் காயமதும் போயொழியும் எந்தறிந்தும் ஆறுமுக மாணவனை ஏன் மறந்தாய் நெஞ்சமே. நீரு துயில் நீக்கிய நிலா கள்ளத்தால் உள்ளத்தை கொண்டிங்கே வந்துற்ற கயவர்க்கே ஓர் சிம்ம சொப்பனமாய் வந்துதித்தான். உள்ளத்தால் கள்ளத்தை ஒருவரும் எண்ணாதான் உயர்வான நன்னாட்டை தமிழாலே காத்த மகான். வெள்ளத்தால் கரை கொண்ட வெறுங்குப்பை கூலங்கள் வெள்ளை மாறி என என்போரை பெற்றிங்கே வந்தார்கள் என பேரை பெற்றிங்கே வந்தார்கள். மெல்லத்தான் வியாபாரம் செய்தற்கு வந்தார் போல் மெதுவாக நன்னாட்டை இங்கால பெற்றார்கள். செல்வந்த சீமான்கள் திருமன்னர் குருமன்னர் சிற்றின்ப ஆசைக்கு ஒரு அடிமைகள் ஆனார்கள். வெள்ளத்தை விடமாக்கி தந்தார்க்கு பட்டாலே விரித்தார்கள் ஓர் பாதை சிரித்தார்கள் துறைமார்கள். நாளாக நம் நாட்டின் செல்வங்கள் போலாண்ட வெள்ளைமார் கொண்டிங்கே போனார்கள். நூலாடை கண்ணாடி ஓலொன்றும் கை கொண்டு நுண்மானாய் மெல்லினமாய் கல்லிய பால் ஓடை போல் கையில் ஓர் ஆயுதமும் கண்ணில் ஓர் வஞ்சகமும் இல்லாதே ஓர் கிழவன் எங்கள் பேர் ஆத்மாவாய் வந்துட்ட வேளையிலே வடபுலமும் தென்புலமும் வல்லோரும் நல்லோரும் ஒன்றாக சேர்ந்திடவே தென்னாட்டின் நெல்லை கோயில் எட்டைமா புறத்தினிலே தேய்விரையாம் குளத்தினிலே ஓர் நிலவாய் தாமதித்தான். வெண்பெற்ற குடையில்லை வேலம்பை தொடரில்லை வென்று துளைக்கின்ற ஒரு தூடிகையை கையெடுத்தான். நீரு துவையில் நீக்குகின்ற ஓரோதும் கோலகனில் நெருப்பி இந்த கோயம்பிற்கு நேர்கொண்ட பார்வையுடன் கோடு தாண்டி வந்தோரின் குற்றத்தை அடக்குவதற்கு குத்துகின்ற ஆயுதமாய் தான் எடுத்தான் தமிழ் தன்னை. தென்னகத்தின் சிவகங்கை சீமையிலே வேல்நாச்சி தேர்கொண்ட மாமரவர் மரு சகோதரர்களுமே பேரழிவை கண்டஞ்சா வீரட்ட பொம்மனுமே வேராற்றல் வாபோசு வாங்கியுடன் பாரதியும் புறப்பட்டான். பாட்டாலே வெல்லுதற்கு பாதிரிகள் துருக்கர்கள் ஒன்றாகி நின்றார்கள். வீரமுடன் சேர்ந்தார்கள் பல கோடி. கடல் அதிர நாடெல்லாம் கூடினரே. நீரு துயில் விட்டிங்கே கேடுகளை நீட்ட நிலா. கேடுகளை நீக்குவதற்கு கிளம்பிங்கே எழுந்த நிலா. மாடுற்ற இந்திய தாய் வார்த்தெடுத்த ஏழை நிலா. ஏறிட்ட பாட்டாலே எதிரிகளை வென்ற நிலா. பாரதத்தின் சுதந்திரத்தை பாராதே சென்ற நிலா. பாரதத்தின் சாரதியாய் வந்த நிலா. உலகத்தே திருவள்ளி தேனியிலே வாழ்ந்த நிலா. ஓய்ந்ததடா சாய்ந்ததடா ஒப்பற்ற பாட்டு நிலா. காய்ந்ததடா நெருப்பாலே நெருப்பான ஓர் நிலவே. நன்றி, வணக்கம். நிலவுக்கு ஒப்பிட்டு பாரதியின் புகழ் பாடிய கவிஞருக்கு நன்றி. அடுத்த கவி பாட வருபவர் தமிழ் தொண்டாற்றி தமிழ் இயக்கங்களை எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கும் கவிமாமணி சுப சந்திரசேகரன் அவர்கள். இவர் சென்னையிலே இருக்கின்ற அனைத்து இலக்கிய மன்றங்களிலும் தமிழுக்காகவே தொண்டாற்றி வருகின்றார். அவரை வாழ்த்தி கவிதை பாட அழைக்கிறேன். நிலவற்ற கவியரங்க ராசாவின் தலைமைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீடு துயில் நீக்கிய நிலா. கேடு துயின்று கொண்டிருந்த நாட்டிற்கு
மூடு விழா எடுத்தவன் பாரதி. கேடு துயின்று கொண்டிருந்த நாட்டிற்கு மூடு விழா எடுத்தவன் பாரதி. நாடு துயிலாதபடி அவனும் துயிலாது வாழ்ந்தான். பாடு பொருள் எல்லாம் பாரதத்தின் கண்ணானது. காடு கழனிகள் கூட கண் விழித்தது. ஏடு துயிலா அவன் எழுத்து எடுக்காதவர்க்கும் விழிப்பை தந்தது. சூடு சுரணையற்ற மாந்தர் நெஞ்சுக்கு சூடு போட்டு எரித்தது. நீரின்றி வாடுகின்ற பயிர்களைப் போல் கேடு நீக்கி நமக்கு நன்மை தந்தவன் பாரதி. பாடுபட்டவர் வியர்வைக்கு சாதி இங்கேதென்று கோடிவிட்டு போ சாதியே என ஆட்டுவித்தவன். பாடுபொருளும் பாரதிதான், பாரதமும் பாரதிதான். ஓடும் அந்த நதிகளுக்கும் கால்கள் படைத்தவன். தேடுகின்றார் கேடுகட்டோர் எதையோ. தேடு மாந்தனே பாரதி உன் விதை என்பதை அறி. தேடு மாந்தனே பாரதி உன் விதை என்பதை அறி. போடும் கணக்கில் பொய் அழிக்கிறாய். ஆடுபோல் தலையாட்டும் அப்பாவிகளை சிறு கோடு போல் ஆக்கிவிட்டு ஆடுகிறாய். ஓடும் காலவது உனை துரத்தும் பாரதியின் ரௌத்திரமாய். மூடு உன் திரையை என முண்டாச கவி மூண்டெழுவான் ஒரு நாள். நாடு போனால் வீடேதென்று சொன்னவன் பாரதி. நாடு போனால் வீடேதென்று சொன்னவன் பாரதி. நாடுதானே வீடென்று வாழ்ந்தான். காடு வா வா என்பது போலே, வீடு போ போ என்பது போலே வாழ்ந்தவனா பாரதி. காடு தரும் காய்களை கனிகளைப் போல கேடு நீக்க பாடியவனே பாரதி. தேசியமெனும் ஆடுகளத்தில் நம்மை ஆடவிட்டவன் பாரதி. கூடுகின்ற இடத்திலெல்லாம் குயிலானான் பாரதி. கூடு கட்டும் சிறு குருவிகட்கும் தாயாகி மேடுபோல் இம்மண்பலைக்கு மேன்மையானான் பாரதி. ஓடுகின்ற தன் கற்பனையில் தன் நாடு என்ற பொதுநல நீராய் ஓடியவன் பாரதி. தேடும் பொருளுக்காய் வாழுகின்ற உலகிலே ஏடும் கோலுமாய் எமக்கு தொழில் என்றான் பாரதி. சூடும் பட்டங்களை சுகமாக்கி கொள்ளாமல் நாடுதனை நல்லதோர் வீணையாக்கியவன் பாரதி. ஆடு மாடு போல் மாந்தரை எண்ணாமல் ஆடுமந்த மயிலை போல் மனிதம் விழித்தவன் பாரதி. நீடு துயில் கொள்ளாத அவன் பாட்டே நீடு வாழ வைக்கும் நம்மை. தமிழா நீடு துயில் கொள்ளாது இனியாவது பாரதியின் நாடு என சொல்வதுதான் உண்மை. மதுவுக்கு மூடுதிரை போட்டுவிட்டு மாந்தனே பாரதியின் கவிதையை கைவாளாக்கு. பாரதியத்தினால் நல் விடியல்களை உருவாக்கு உருவாக்கு. வாய்ப்புக்கு நன்றி. எத்தனை பாரதிகளை பட்டியலிட்டு தமிழ் நெஞ்சங்களை எல்லாம் துயில் எழுப்பிய கவிஞருக்கு நன்றி. அடுத்த கவிப்பாட வருபவர் அனலேந்தி பாரதியின் அனலை கரங்களிலே ஏந்தி வருகிறார். அற்புதமான கவி தருவார். அனைவருக்கும் பணிவான வணக்கம். 20ஆம் நூற்றாண்டின் வடவெற்றி கவிஞனே, இன்னும் பல யுகங்கள் கடந்தும் ஒளிப்பிழம்பாகும் துருவ விண்மீனே, அன்னை பராசக்தியின் தீப்பார்வை ஒளியெடுத்து தென்னை என நீரின் சுவைப்பா தந்த பளிங்கு செல்வ வேந்தே, வெள்ளைத்துறைகளின் கனவுகளில் கூட நீ நடுக்கத்தை விதைத்த கவிவீச்சு குண்டுகளின் மகாவீச்சு நீ. விடுதலை பிறப்பின் சுழற்சூறாவளியின் காற்றுக்கு முன்னுரை கவிழ் முத்து குவியலை விசிறியாய் வீசியவன் நீ. விடுதலை பிறப்பின் 16 ஆண்டுகளுக்கு முன்பே தாய்நாட்டு மண்ணின் துகளின் மடியில் கலந்த நீ சுதந்திரத்தின் மூச்சுக்காற்றை மக்களுள் விதைத்த
மகத்துவத்தை யார் செய்து துப்பார் இந்த மண்ணில் இதற்கு முன்? இப்போது கூட இந்த விடுதலை உணர்வின் புனிதம் வெட்டு வெட்டு அரசியல்வாதிகளின் அர்த்தமில்லாத வார்த்தைவாத கத்திகளால் உதிர்த்துளிகளால் செதறுகிறது. இன்றைய தலைமுறையின் முதல் மூத்தவனும் நீ வாழும் வரிசை வரை எவருக்கும் விடுதலை நாளின் உணர்வுகள் தெரிவதில்லை. அறிவியல் அறிவின் முதிர்ச்சி முகப்பில் இன்னும் கூட நியாண்டர்கால் மனித மிருகமாகவே சுயநல மூடர் கூட்டமாகத்தான் வாழ்கிறார்கள். முகநக நட்பின் போலி புன்னகைகள் வழியே அகநக நட்பின் ஆழமான பரிவு புன்னகை எங்கே உணரப்பட போகிறது? பாரதி நீடுதுயில் நீக்க பாடு நிலாவாக இனி நீ புதிதாய் பிறந்து வா மீண்டும், புதிதாய் பிறந்து வா மீண்டும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த கவிப்பாட வருபவர் நம் ஞாலம் இலக்கியத்தின் நிறுவனர் முனைவர் முகிலை ராசபாண்டியனார் அவர்கள் அற்புதமான வெண்பாக்களை தருவார். இன்றைய நிகழ்ச்சி தலைவர் கவிமாமணி லிங்கராஜா அவர்களுக்கும் சிறப்புரையாளராக வருகை தந்திருக்கும் நகைச்சுவை நாவேந்தர் குடியாத்தம் குமணன் அவர்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கம். ஒரே ஒரு வெண்பா. பாரதி பாட்டில் பொறுமை புதுமையை வீரமாய் தீட்டிய வீரகவி. பாரதி பாட்டில் பொறுமை புதுமையை வீரமாய் தீட்டிய வீரகவி. சாரமில்லா வெற்றாம் கவிதையை வீழ்த்தினான். இந்திய ஒற்றுமைக்காய் பாடினான் பாட்டு. நன்றி. அருமை அருமை அருமையான கவி வெண்பா. அடுத்து கவி பாட வருபவர் கவிஞர் கோ அர்ச்சனன் அவர்கள். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நீடு துயில் நீக்கிய நிலா, நீடு துயில் நீக்கிய நிலா, நீடு துயில் நீக்கிய நிலா பாரதி, பாடும் குயில் பாட்டாக பாதையிட்ட பாரதி. நீடு துயில் நீக்கிய நிலா பாரதி, பாடும் குயில் பாட்டாக பாதையிட்ட பாரதி. பன்மொழி கற்றாலும் பைந்தமிழில் வென்றான், பன்மொழி கற்றாலும் பைந்தமிழில் வென்றான், நன்மொழி நற்றமிழில் நெஞ்சம் நின்றான். கவியதன் நடையிலே காட்டினான் எளிமை, புவியினில் பார்த்தான் பாவோரு தனிமை. பெண்ணுரிமை போராளியாய் பாடெடுத்தான் புதுமை, மண்ணில் கவியினில் மணக்கும் வளமை. உயர்வு தாழ்வு உண்டாக்கும் சாதியை தயக்கமின்றி எதிர்த்தான், தாங்கினான் நீதியை. ஆடினான் சுதந்திரம் ஆகும் முன்னே உள்ளி, பாடினான் பள்ளு பைந்தமிழ் அள்ளி. ஆடினான் சுதந்திரம் ஆகும் முன்னே உள்ளி, பாடினான் பள்ளு பைந்தமிழ் அள்ளி. அஞ்சுதலை அழித்தான் அச்சமில்லை கொழித்தான், அஞ்சுதலை அழித்தான் அச்சமில்லை கொழித்தான். கெஞ்சுதலை குலைத்தான் குணமதில் செழித்தான். நேர் நின்ற பாதையிலே நெஞ்சம் நிலைத்தான், பார் நின்ற பார்வையில் பாட்டெடுத்து பொருந்தியவன். செந்தமிழ் நாடெனும் சிந்தையில் சிறப்பினிலே, செந்தமிழ் நாடெனும் சிந்தை சிறப்பினிலே, பைந்தமிழ் சேன் சுவையில் பாயெடுத்தான் இருப்பினிலே. பாட்டுக்கு ஒரு புலவனாய் பாரினில் முளைத்திட்டான், பாட்டுக்கு ஒரு புலவனாய் பாரினில் முளைத்திட்டான். வீட்டுக்குள் பெண்ணின் விடுதலைக்கு விளைந்திட்டான், தீட்டுக்கு ஒரு சாதியை சேர்ப்பதை எதிர்த்திட்டான். நாட்டுக்குள் யாவருமே நம் சகோதரர் என்றிட்டான். நீடு புகழ் பெற்றனன் நிலமிசை பாரதி, நீடு புகழ் பெற்றனன் நிலமிசை பாரதி. பாடுங்குயில் பாட்டாக பாருக்குள் பாரதி, பாடுங்குயில் பாட்டாக பாட்டுக்குள் பாருக்குள் பாரதி. வணக்கம்.
அருமை, 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 அருமை.